ஹாய், ஐ மே 65. நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு டே 9 தோணுது. இன்னும் கண்டினியூ வெர்ஷன் தான் நம்ம போட்டுட்டே வந்துட்டு இருக்கோம். நம்ம வந்து இந்த நாலேஜ் எதுக்காக கத்துக்கிருக்கோம்? ஸோ ஒரு எதுக்காக மொழிங்கிற ஒரு நாலேஜ் அறிவு நமக்கு தேவைப்படுது. நாலேஜ் இஸ் எம்பவர்ஸ் யூ. அதாவது நாலேஜ் மட்டும் தான் உங்களுக்கு அதிகாரத்தை அளிக்குது. நீங்க எந்திரிச்சு நடக்கிறதா இருக்கட்டும், ஒட்டு மொத்தமா நீங்க பிறந்ததுல இருந்து சாகுற வரையும் ஒரு நாலேஜை கைன் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அப்பனா நீங்க வந்து பிறக்குறீங்க, சாகுறீங்க. ஸோ இதுக்கு 2க்கு இடையில தான் நம்ம நாலேட்ஜ் எதுக்காக யூஸ் பண்ணுதுன்னா, ஏதாவது ஒரு அதிகாரத்த அளிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா வந்து ஒரு அறிவு கண்டிப்பா வேணும்ல. ஸோ ஏதாவது ஒரு ஒர்க் பண்றதுக்கு ஏதாவது. ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் டெவலப்பரா இருந்தனா உங்களுக்கு கோடிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்க ஒரு நல்ல டுட்டோரா இருந்தனா அந்த சப்ஜெக்ட்ட நீங்க நல்லா படிச்சிருக்கணும். ஸோ ஏதாவது ஒரு அறிவு வேணும். ஸோ இப்படி போயிட்டு இருக்கல ஒரு ஒரு இடத்துல டாட் வச்சு ஒரு இடத்துல அறிவுங்கிறது ஒரு இடத்துல இருந்து தொடங்கி இன்னொரு இடத்துல போய் முடியணும்ல. கண்டிப்பா. ஆஹ் இந்த அறிவுக்கு மட்டும் எண்டே கிடையாது. இது வரைக்கும் நீங்க இந்த யூனிவர்ஸ் டே டு டே லைஃப்ல விரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. சோ அதே மாதிரி நீங்க இங்க ஒரு புள்ளி வச்சுட்டு இந்த அறிவு இங்க பூமியில உள்ளதை மட்டும் எல்லாத்தையும் கத்துக்கிட்டா மட்டும் பத்தாது. இந்த பிரபஞ்சம் எங்கெங்கெல்லாம் போதோ அந்த விஷயங்கள் அனைத்தையும் நீங்க கத்துக்கிட்டாதான் அறிவுல முழுமை அடைய முடியும். சோ அந்த அளவுக்கு நீங்க நாலேஜ என்ன பண்ணிட்டு கைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அறிவுங்கிறது வளர்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் தான். அதுக்கு எண்டே கிடையாது. அதனால நீங்க நாலேஜ் என்ன பண்ணணும்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நாலேஜ் ஒன்ன மட்டும் தான் உங்களால அதிகாரத்த அளிக்கும். வேற எதுவுமே கிடையாது. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிக்கோங்க. ம், அறிவுக்கு எண்டே கிடையாது. இத க எண்ட கண்டுபிடிக்கவே முடியாது. சோ இந்த உலகத்துல ஏதாவது ஒரு பார்ட்டிகிள்ஸ பத்தி தெரியாம இருக்கும். கண்டிப்பா இந்த உலகத்துல ஒரு மூலை வரையும் போனீங்கனாலும், அந்த மூலையில ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். டே டு டே லைஃப்ல நீங்க தினமும் கத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. சோ அதுல இத ஒரு பார்ட்டா பிராக்டிஸ் எடுத்துட்டு போனீங்கன்னா, இது ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, நம்ம டாபிக் உள்ள போயிரலாம். நம்ம நம்ம ஒரு விஷயத்த பார்த்தோம். ஸோ ஹூ இஸ் ஹீன்னு கேட்டா, ஹி இஸ் மிஸ்டர் விக்கின்னு சொன்னோம். வாட் இஸ் ஹி அப்படின்னு சொல்லி ஓகே பார்த்தோம். வாட் இஸ் ஹி அப்படின்னு பார்க்கையில, ஹி இஸ் அன் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பொறியாளர். இந்த மாதிரி ஒரு அண்ட் அப்படிங்கிற ஏ அண்ட் தி அப்படிங்கிற ஒரு 3 விஷயம் நமக்கு தேவைப்பட்டுச்சு. அதான் அது பேர் என்ன ஒரு சென்டென்ஸ் அமைக்கிறதுக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால அது பேர் என்ன கேட்டா அது பேர் தான் ஆர்டிகல்ஸ்னு சொல்லியிருந்தேன். இதுல வந்து ஆர்டிகல்ஸ்ல ரெண்டு விதமா பிரிச்சிருக்காங்க. டெஃபினட் ஆர்டிகல் அண்ட் இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ். அதாவது ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்த அப்படின்னா ஏ அண்ட் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் ஆப்பிள், இது ஒரு ஆப்பிள். திஸ் இஸ் ஆரஞ்ச், திஸ் இஸ் ரைட், திஸ் இஸ் ரைட், அதாவது இதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி. டெஃபினட் ஆர்டிகல், அதாவது டெஃபினட் ஆர்டிகல் ஒரு ஒரு அறிமுகப்படுத்திட்டோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நிச்சயமா தெரியும் அது நிச்சயமற்றது இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ். இது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதுதான் டெஃபினட் ஆர்டிகல், இன்டெஃபினட் ஆர்டிகல். ஸோ நம்ம வந்து ஏஇஐஓயு வந்துச்சுன்னா அது ஏஇஐஓயு வந்துச்சுன்னா நமக்கு ஆன் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம அந்த உயிரெழுத்தோட உச்சரிப்பு வந்தாலும் நம்ம உச்சரிப்புக்காக தான் அதை வந்து பயன்படுத்துறோம். ஏஇஐஓயு வந்தா மட்டும் பத்தாது, அது உச்சரிப்புக்காக தான் நம்ம பயன்படுத்துறோங்கிறத நீங்க உங்களுக்கு ஏயா ஆனா யூஸ் பண்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு நவுன் வந்துச்சுன்னா கண்டிப்பா ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணணும். அது பேருக்கும் ஊருக்கு மட்டும்தான் பொருந்தாது. ஸோ அது பேருக்கும் ஊருக்கும் ஆர்டிகல் சேர்க்கக்கூடாது. டெஃபினட் ஆர்டிகல், டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, மத்தவங்களுக்கும் தெரியும், அது தி போட்டு யூஸ் பண்ணுங்க. அது எதுவா வேணா இருக்கலாம். தியா தேவா, இதுலயே 2 டவுட்ஸ் இருக்கு. தியா தேவா. ஸோ இது வந்து 2 விதமா வச்சிருப்பாங்க. அறிமுகப்படுத்தி விட்டா இதை யூஸ் பண்ணுவேன். நிச்சயமா இது உங்களுக்கு தெரியும். தி ஆரஞ்சு, ஏஇ அதாவது உயிரெழுத்தோட உச்சரிப்பு, டிஹெச்இக்கு அப்புறம் உயிரெழுத்தோட உச்சரிப்பு வந்துச்சுன்னா அதை வந்து நீங்க எப்படி உச்சரிக்கணும், தீன்னு உச்சரிக்கணும். என்னன்னா உயிரெழுத்து இது வந்து ஆரஞ்சு, அதாவது ஆவண்ணா வருது. சோ அதை தாண்டி ஏஇஐஓ இல்ல, உயிரெழுத்துக்களின் உச்சரிப்பு வந்தாவே என்ன பண்ணிடணும்னா தி தான், தி ஆரஞ்சு. இந்த இதுல வந்து உயிரெழுத்தோட உச்சரிப்பு வரல, இது வந்து தபன், தப்பன், தப்பன். இதுதான் தீக்கும் தேக்கும் உள்ள வித்தியாசம். ஒண்ணும் இல்ல, டிஃபரன்ஸ் இல்ல. அதாவது உயிரெழுத்து உச்சரிப்பு இருந்துச்சுன்னா தீனும் முன்னாடி, அதுக்கப்புறம் வர வார்த்தை, தேக்கு அப்புறம் வர வார்த்தை, தீக்கு அப்புறம் வர வார்த்தை. சோ தேக்கு அப்புறம் ஒரு உயிரெழுத்தோட உச்சரிப்பு இருந்துச்சுன்னா தி உச்சரிக்கணும். டிஹெச்இக்கு அப்புறம் ஒரு உயிரெழுத்தோட உச்சரிப்பு வரல அப்படின்னா வந்து த பென், தி ஆரஞ்சு அப்படிங்கிறத உச்சரிக்கணும். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப பேருக்கு உள்ள ஒரு டவுட்டா இருக்கு, தி யூஸ் பண்றதா த யூஸ் பண்றதான்னு சொல்லிட்டு.
ஓகே. தி த இடம்பெறும் இடங்கள்னு சொல்லிட்டு ஒரு 11 இடத்த சொல்லியிருக்காங்க. ஒரு 11 இடம் இருக்குது. அதாவது தி தி இடம்பெறும் இடங்கள் எங்கெங்கெல்லாம் இடம்பெறலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துல ஒண்ணே ஒண்ணு ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா, ஒண்ணே ஒண்ணு இந்த இருந்துச்சுன்னா, அத வந்து அதுக்கு வந்து நம்ம தி யூஸ் பண்ணுவோம். அதாவது த யூஸ் பண்ணுவோம். த சன் ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. அது த சன். த மூன் அது ஒண்ணு தானே இருக்கு. சோ அதுவும் த யூஸ் பண்ணுவோம். த எர்த் அதுவும் ஒண்ணுதான் இருக்கு. அதுவும் நம்ம ஒண்ணுதான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்கை வானம் ஒண்ணுதான் இருக்கு. அதையும் நம்ம வந்து த யூஸ் பண்ணிக்கலாம். தி இடம்பெற இடங்கள்ல 11 இடங்கள்ல இடம் வந்து இந்த உலகத்துல எதெல்லாம் ஒண்ணு இருக்குதோ அதெல்லாம் வந்து த போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் தெரிஞ்சுன்னா காமனா. ரெண்டாவது விஷயம் நதிகளின் பெயர்களுக்கு முன்னாடி ஒரு ரிவர்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு ரிவர் இருந்துச்சுன்னா த கங்கா, த காவேரி, த பிரம்மபுத்திரா இந்த மாதிரிலாம் சொல்றோம் பாத்தீங்களா? இதெல்லாம் நதிகளின் பெயருக்கு முன்னாடி வந்து நமக்கு என்ன யூஸ் பண்றோம்னா த யூஸ் பண்ணணும். நதிகளின் பெயர்கள் வந்துச்சுன்னா அதை என்ன யூஸ் பண்ணணும்? த யூஸ் பண்ணு. த கங்கா, த காவேரி, த த மகாபாரதா, த பிரம்மபுத்திரா, சாரி பிரம்மபுத்திரா அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா தே அதாவது த யூஸ் பண்ணுவோம். டிகிச்சி இந்த இதான் யூஸ் பண்ணுவோம். இது இந்த தி யூஸ் பண்ற நம்ம அதிகமாவே இந்த த இடம்பெறும் இடங்களை வந்து நம்ம மேக்சிமம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து இந்த சன்னை பத்தி நம்ம அதிகமா பேச போறது, இந்த மூணை பத்தி அதிகமா பேச போறோம். லைட்டா இது மட்டும் தெரிஞ்சுக்குங்க. ஜஸ்ட் ஃபங்க்ஷன் நமக்கு எது தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நம்ம பிரெயினுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல, இது ரைட்டா ராங்கா அப்படிங்கிற ஒரு ஒரு கன்ஃபியூஸ் இருந்துச்சுன்னா அந்த மைண்ட் செயல்படாது. ஸோ மைண்ட்ஸ் ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகாட்டி நமக்கு என்னன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம மைண்ட் வந்து நமக்கு இதை சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த வேர்டையும் எடுத்து கொடுக்காது. ஸோ தேர்டா இருக்கிறது கடல் முன்னாடி, அதாவது கடலுக்கு முன்னாடி, அதாவது கடல்ல முன்னாடி இல்லைங்க, கடல் அதாவது ஏதாவது ஒரு ஓஷன், அதாவது ஏதாவது ஒரு கடல் இருந்துச்சுன்னா அதை வந்து அதுக்கு முன்னாடி த சேர்ப்பாங்க. த பசிபிக், த பே ஆஃப் பெங்கால், த இந்தியன் ஓஷன், இந்த பசிபிக் பெருங்கடல் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து தி யூஸ் பண்ணு, த யூஸ் பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்க. தி இந்தியன் ஓஷன், த பே ஆஃப் பெங்கால், இப்ப இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணணும்னா த யூஸ் பண்ணணும். முதல்ல வந்து இந்த உலகத்துல என்னென்ன ஒரு விஷயங்கள் இருக்குதோ, அதாவது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு காமனா ஒரு விஷயங்கள் இருக்கு. ஒரு விஷயம் மட்டும் தான் இருக்கோ, அதை த யூஸ் பண்ணுங்க. ரெண்டாவது நதிகளின் பெயர்களுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுங்க. கடலுக்கு முன்னாடி த பே ஆஃப் பெங்கால், த இந்தியன் ஓஷன், த பசிபிக் ஓஷன் இந்த மாதிரிலாம் சொல்லி வர்றதெல்லாம் என்ன யூஸ் பண்ண த யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. நாலாவது மலை தொடருங்கையில இந்த மாதிரி தொடர்ச்சியான மலை இருக்கணும். ஒரு மலை மட்டும் இருக்கக்கூடாது. இப்ப திருவண்ணாமலை திருவண்ணாமலைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து அது மலைகளின் தொடர்களுக்கு மட்டும்தான் என்ன யூஸ் பண்ணணும் த யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் த ஹிமாச்சலயாஸ், த ஆல்ப்ஸ், இந்த மாதிரி தி ஆல்ப்ஸ், அந்த மாதிரி ஆல்ப்ஸ் மலை இந்த மாதிரிலாம் ஒரு இருக்கிறதுலாம் என்ன யூஸ் பண்ணலாம் நம்ம இந்த இதெல்லாம் பத்தி பேச மாட்டோம். பட் லைட்டா தெரிஞ்சுக்க மலை தொடர்களுக்கு மட்டும்தான் த யூஸ் பண்றோம்ங்கிறது மட்டும். ஸோ ஃபிஃப்த் என்னன்னு பாத்தீங்கன்னா இதிகாசங்கள்னா இப்போ வந்து சமய நூட்கள் இருக்கு. இது இதிகாசங்கள்லாம் சமய நூட்கள், ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொரு விதமான நூல்கள் இருக்கும். ஸோ த பைபிள், பைபிளுக்கு இதை யூஸ் பண்ணலாம். த குரானுக்கு வந்து இது தி யூஸ் பண்ணலாம். த குரான். அதுக்கப்புறம் வந்து த மகாபாரதா, த ராமாயணா, த திருக்குறள் இந்த மாதிரிலாம் எதெல்லாம் சமய நூல்களா இருக்கோ அது வந்து இதிகாசங்களா இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணா நம்ம வந்து த யூஸ் பண்ணணும். அதாவது சமய நூல்களா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி த பைபிள், த குரான், மகாபாரதா, ராமாயணம், திருக்குறள் இந்த மாதிரி வந்து இதிகாசங்களுக்கு முன்னாடி என்ன வரும்னா தி வரும். ஆறாவது புகழ்பெற்ற கட்டடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி கட்டடங்கள் தான். இது ரைட்டு தான், கட்டிடம் கிடையாது. நம்ம தமிழ்ல உச்சரிக்கல அது கட்டிடம்னு சொல்லி பழகிட்டோம். கட்டடம். ஓகே, இது கரெக்டா தான் எழுதியிருக்கேன். ஸோ இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்ல. ஸோ புகழ்பெற்ற கட்டடங்களுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா த யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் த தாஜ்மஹால், த பிரகதீஸ்வரர் டெம்பிள், இந்த மாதிரிலாம் ஏதாவது எதை வேணா யூஸ் பண்ணலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமஸான ஒரு இடம் இருந்துச்சு, நம்ம ஊருக்குள்ள ஏதாவது ஒரு ஃபேமஸான இடம் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு ஃபேமஸான ஒரு கட்டடம் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்க சொல்லிக்கலாம். ஸோ எந்த கட்டடமான இருக்கா அது ஃபேமஸா இருக்கும். இந்த சென்னையில எல்ஐசி பில்டிங்லாம் வைப்பாங்களா, த எல்ஐசி பில்டிங், இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒண்ணு உங்க ஊர்ல எதெல்லாம் ஃபேமஸா இருக்கோ அதை வந்து சொல்லிக்கலாம். செவன்த் வந்து உயர் பதவிகள்னா த மேனேஜர், த பிரைம் மினிஸ்டர், த சிஎம், சீஃப் மினிஸ்டர் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணா த யூஸ் பண்ணணும். த மேனேஜிங் டைரக்டர் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தி யூஸ் பண்ண போறோம். ஸோ
நம்ம வந்து 6 இதிகாசங்களுக்கு முன்னாடி தி யூஸ் பண்ணணும். ஸோ புகழ்பெற்ற கட்டடங்களுக்கு முன்னாடி, உயர் பதவிகளுக்கு முன்னாடி ஒரு மொத்தம் 7 விஷயம் பார்த்துட்டோம். ஸோ 8வதா இருக்கிறது என்னன்னா வந்து பத்திரிகைகளின் பெயர்களுக்கு முன்னாடி தி யூஸ் பண்ணணும். த ஹிந்து, த இந்தியன் எக்ஸ்பிரஸ், த தினத்தந்தி இந்த மாதிரிலாம் வருது பாத்தீங்களா? இதுல எல்லாத்துக்குமே த யூஸ் பண்ணுவோம். அதாவது தி யூஸ் பண்ணுவோம். தி இந்தியன் எக்ஸ்பிரஸ், த ஹிந்து, அதுக்கப்புறம் வர நிறைய எக்ஸ்ட்ரா நிறைய என்னென்ன பத்திரிகைகள்லாம் இருக்குதோ அதுக்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணிக்கிறோம்னா தி யூஸ் பண்ணுங்க. இசை கருவிகளுக்கு முன்னாடி த வீணா, த கிட்டார், த கீபோர்ட், த வயலின், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறது இல்லாத இசைக்கருவிகளுக்கு முன்னாடி கண்டிப்பா தி போடணும். இந்த 10வது ஒரு விஷயம் என்னன்னா திசைகளுக்கு முன்னாடி த ஈஸ்ட், த வெஸ்ட், த நார்த், த சவுத் இந்த மாதிரிலாம் இருக்கிறது எல்லாம் என்ன யூஸ் பண்ணணும்னா தி ஈஸ்ட், த வெஸ்ட், த நார்த், த சவுத் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு எல்லாமே திசைகளுக்கு பேர்களுக்கு முன்னாடி என்ன தி யூஸ் பண்ணணும். 11வதா இருக்கிற ஒரு விஷயம் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு முன்னாடி நம்ம தி யூஸ் பண்ணோம். சூப்பர்லேட்டிவ் டிகிரினா என்னன்னு கேக்குறீங்களா? டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் சொல்லிட்டு நம்ம ஸ்கூல்ல நடத்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு லைட்டா ஞாபகம் இல்லாட்டி பாருங்க. ஸோ இவர் வந்து டால், இவர் வந்து டாலஸ்ட், இது வந்து டால், இது மோர் டால். ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து என்னன்னா டால், இவர் உயரமா இருக்காரு அந்த இடத்துல. அது அவரை விட உயரமா இருந்தா என்ன சொல்லுவோம் டாலர். அவரை விட உயரமா இருந்துச்சுன்னா எல்லாத்தோட உயரமா இருந்தா த டாலஸ்ட், அதாவது தி யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு பொண்ணு அழகா இருந்துச்சுன்னா பியூட்டிஃபுல்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சுன்னா மோர் பியூட்டிஃபுல்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சுன்னா த மோஸ்ட் பியூட்டிஃபுல். அதாவது இவங்க அழகு ஈக்குவலா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப குட், பெட்டர், த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த உலகத்துல ஒன்னை விட ஒண்ணு எப்பவுமே பெட்டரா தான் இருக்கும். ஸோ அத மாதிரி குட்னு சொன்னா ஓகே பரவாயில்ல அப்படின்னு அர்த்தம். ஸோ பெட்டர்னா அதை விட இது பரவாயில்ல. த பெஸ்ட்னா எல்லாத்த விட இது வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாப்பி, ஹாப்பியர், ஹாப்பியஸ்ட்னு சொல்லுவாங்க. ஹாப்பினா சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியர்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. த ஹாப்பியஸ்ட்னா அந்த உலகத்துல இருக்கிறத விட அதிகமா சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுதான் இந்த தி. அப்படி டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் அந்த அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ரொம்ப இந்த உலகத்துல இதுக்கு அப்புறம் இது ஒண்ணு கிடையாது அப்படிங்கிறது. த மோஸ்ட் பியூட்டிஃபுல், த டாலஸ்ட், த பெஸ்ட், த ஹாப்பியஸ்ட் இந்த மாதிரிலாம் சொல்றோம் பாத்தீங்களா? இதெல்லாம் வந்து தி யூஸ் பண்ணுங்க. ஸோ 11 இடத்த பார்த்துட்டோம். எதுனா த சன், த மூன், த எர்த், த ஸ்கை இது மாதிரி ஏதாவது பொதுவான இந்த உலகத்துக்கு ஒன்னே ஒன்று இருந்துச்சுன்னா அதுல யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். நதிகளின் பெயர்களுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும்னு சொல்லி த பே ஆஃப் பெங்கால், த காவேரி, த கங்கா. கடலுக்கு முன்னாடி த பே ஆஃப் பெங்கால், த பசிபிக் ஓஷன், த இந்தியன் ஓஷன். மலைத்தொடருக்கு முன்னாடி த ஹிமாச்சல, த ஆல்ப்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். இதிகாசங்கள் அதாவது ராமாயணா, மகாபாரதம் இந்த மாதிரி விஷயம்னா த யூஸ் பண்ணுங்க. புகழ்பெற்ற கட்டடங்களுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் த தாஜ்மஹால் இந்த மாதிரி. உயர் பதவிகள் த பிரைம் மினிஸ்டர், த மேனேஜர், த மேனேஜிங் டைரக்டர் அந்த மாதிரி. பத்திரிகைகளுக்கு முன்னாடி பெயர்கள் முன்னாடி தினத்தந்தி, தினமலர், த தினத்தந்தி, த தினமலர், த ஹிந்து, த இந்தியன் எக்ஸ்பிரஸ். இசைக்கருவிகளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் வீணா, கிட்டார் அண்ட் கீபோர்டு இந்த மாதிரிலாம் இருக்கிறது எல்லாத்துக்குமே என்ன சொன்னா இசைக்கருவிகளுக்கு முன்னாடி நம்ம வந்து தி யூஸ் பண்ணோம். அப்புறம் திசைகள் சொல்லியிருந்தேன். திசைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட், த வெஸ்ட், த நார்த், த சவுத் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுலாம் நம்ம திசைகளுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். 11வது பார்த்து அட்ஜெக்டிவ், அதாவது டிகிரி ஷாப் சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு முன்னாடி நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதாவது மோர் பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல், த மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். ஹாப்பி, ஹாப்பியர், ஹாப்பியஸ்ட், த ஹாப்பியஸ்ட்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து என்ன டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல உள்ள திசைகள். அதாவது 11வது அட்ஜெக்டிவ். ஸோ அது டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல ரொம்ப 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 இதுதான் எண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதை அந்த இடத்துல தி யூஸ் பண்ணுங்க. இந்த 11 இடம் தான். இந்த 11 இடத்தை நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. நம்ம வந்து ஒரு சன்னை பத்தி பேச போறது கிடையாது, நதிகளை பத்தி பேச போறது கிடையாது, கடலை பத்தியும் பேச போறது கிடையாது, மலைத்தொடர்களை பத்தியும் பேச போறது கிடையாது, மகாபாரதம் இந்த மாதிரி எதுவும் பேச போறது கிடையாது, புகழ்பெற்ற கட்டடங்கள் பத்தியும் எதுவும் பேச போறது. உயர் பதவிகள் மேபி நீங்க வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜ் படிச்சிருந்தீங்கன்னா மேபி இதெல்லாம் பேசுவீங்க. இசைக்கருவிகளுக்கு முன்னாடி திசைகளை பத்தி எல்லாம் நம்ம பேச போறதே கிடையாது. ஸோ இதெல்லாம் உங்க கான்வர்சேஷன்ல வந்துச்சுன்னா ஸோ நீங்க மேபி இந்த மாதிரி தி யூஸ் பண்ணுங்க. தி அல்லது டேம் யூஸ் பண்ணி சொல்லுங்க. ஓகே, this is A65. Thanks for watching this video. Have a nice time.